வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனியும் நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே விஜயாவுக்கு ரொம்பவே கடுப்பாக இருக்குது. இந்த சுருதி என்னென்னா அவளுக்கு செல் வாங்கி கொடுக்குறா, இவன் என்னன்னா அவளுக்கு கொலுசு வாங்கி கொடுக்குறா, இப்படி ஒன்று ஒன்றா செஞ்சிட்டு இருக்காங்க. ரொம்ப ஓவரலாக போயிட்டுருக்காங்க அப்படின்ட்டு இருக்கும்போது முத்து வீட்டுக்கு வர்றாரு. அப்பா, நான், ரவி, சுருதி, நான் எல்லோரும் சேர்ந்து நாங்கள் ஹனிமூன் போயிட்டு வரோம்பா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட அண்ணாமலை சிரிக்கிறாங்க. என்னப்பா சிரிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, இல்லைடா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் போகிறீங்களே அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, மீனாவும் நானும் வெளியே போனதில்லை, அதே மாதிரி சுருதி ரவியும் பெருசாக வெளியே போகலப்பா, அதனால் நாங்கள் எல்லோரும் ஊட்டி கொடைக்கானல்னு போயிட்டு வரலான்னு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம்டா அப்படிங்கும்போது விஜயா சொல்கிறாங்க, ஏங்க அவங்க வேணால் போட்டோம், சுருதி ரவி எதுக்கு கூப்பிட்டு போகணுங்கிறாங்க. இந்த முத்து மீனாவுக்கு வேறு வேலையே கிடையாது, அந்த சுருதி எப்படியாவது பிடிக்கணும், அவள் சொத்தெல்லாம் எழுதி இவங்க வாங்கணும், இதுதானே இவங்க பிளான் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, அத்தை இந்த மாதிரியான புத்திலாம் எங்களுக்கு என்றைக்குமே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது சுருதி சொல்கிறாங்க, ஆண்டி உங்களுக்கு வேணால் அப்படி ஒரு புத்தி இருக்கும், ஆனால் அந்த மாதிரி புத்தி மீனாக்காக கிடையாது அப்படிங்கிறாங்க. என்ன பணக்கார பைத்தியம் எப்படி பேசிகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. எனக்கா பணக்கார பைத்தியம், நீங்கள் தான் பணத்து மேலே பைத்தியமாக இருக்கீங்க ஆண்டி, பணம் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் ரோகிணியை தலையில் தூக்கி வச்சு ஆடுறீங்க, ஏன் அதே மீனாவை தலையில் தூக்கி வச்சு ஆட வேண்டியதானே, கேட்டால் நான் கொண்டு வந்த பொண்ணும்பீங்க, அது இல்லைங்க பிரச்சனை, பணம் யாருக்கு இருக்குது இல்லை இருக்குது இல்லை அப்படிங்கிறத பார்த்தா நான் ஆண்டி நீங்களே பழகுறீங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது மனோஜ் கேட்குறாரு, என்ன உன் வாய்க்கு நான் பேசிகிட்டு இருக்கேன் எங்கள் அம்மாவை பார்த்து அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் நான் அந்த பொண்ணு கரெக்டாக தானே சொல்லுது, யாருக்கும் சுயநலம் கிடையாது, அவங்க உறவில் இருக்காங்க, இந்த விஜயா தேவையில்லாத வார்த்தையை பேச வேண்டாம், நீங்கள் போயிட்டு வாங்க, எப்போ போகிறீங்க அப்படிங்கிறாங்க. இப்போ நாளைக்கு கிளம்புறோம்பா அப்படிங்கிறாங்க. சரி பார்த்து கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயாவுக்கு ரொம்ப கடுப்பாகி ரூமுக்கு போய் அங்கே சுதாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, உங்கள் பொண்ணு பண்ணுறது சரியே இல்லை அப்படிங்கிறாங்க. என்ன சம்மந்தி, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, இப்போ தான் அவங்க கல்யாண நாள் கொண்டாடி சந்தோஷமாக இருக்காங்க, அவங்க நல்ல ஒரு ஜோடின்னு நினச்சி நாங்களே நினச்சிட்ருக்கோம், நீங்கள் என்ன அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கும் ஒரு பிரச்சனையும் கிடையாது, இந்த முத்து மீனாவும் சோத்தை குலைக்காங்க அப்படிங்கிறாங்க. என்ன பிரச்சனை அப்படிங்கிறாங்க. அந்த முத்து மீனாவும் உங்கள் சொத்தை எப்படியாவது ஆட்டை போடணும்னு நினைக்காங்க, அதனால் சுருதியை கைக்குள்ளே வைக்காங்க. நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், சுருதி கேட்டப்பாடில்ல, அதனால் நீங்கள் எப்படியாவது சுருதிகிட்ட சொல்லி புரிய வைங்க அப்படிங்கிறாங்க. சுருதிக்கு கால் பண்ணுறாங்க, என்ன மம்மி அப்படிங்கிறாங்க. என்னடி நீங்கள் அவங்க கூட சேர்ந்து ஊட்டி கொடைக்கானலாம் போகிறியா, என்ன ஒன்றும் வழி இல்லாதவங்க அங்கே போவாங்க, உனக்கு எங்கே போகணும்னு சொல்லி, எந்த வெளிநாட்டுக்கு போகணும்னு சொல்லு, அம்மா டிக்கெட் போட்டு தரேன் அப்படிங்கிறாங்க. எந்த வெளிநாட்டுக்கும் தேவையில்லம்மா, நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் எங்கள் ஃபேமிலியோட போகிறோம், நீங்கள் ஃபோனை வை அப்படின்றாங்க. இங்கே வராங்க. விஜயா உங்கள் அம்மா எதுவும் சொன்னாங்களா அப்படிங்கிறாங்க. என்ன ஃபோன் பண்ணி சொன்னீங்களா, யார் சொல்லி நான் கேட்க மாட்டேன், எனக்கு என்ன தோணுதோ தான் செய்வேன், என் வீட்டுக்காரரு போவோங்கிறாரு, நானும் போகணுங்கிறேன், முத்து மீனாவும் போகிற இடத்துக்கு எங்களுக்கும் பிடிச்சிருக்கு, நாங்கள் போகிறோம் அப்படிங்கிறாங்க. மீனா நீங்கள் எல்லா ட்ரெஸ் எடுத்து வைங்க அப்படி இப்படிங்கிறாங்க. இங்கே மீனா எல்லா ட்ரெஸ் எடுத்து வைக்கிறாங்க. இங்கே யார் சொன்னாலும் நீ கேட்க மாட்டியோ அப்படிங்கிறாங்க மீனாக்கிட்ட விஜயா. உடனே முத்து வராரு, என்ன என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. டேய் வீட்டில் யாரா சமைப்பா, அவங்க பாட்டில் ஊட்டி கொடைக்கானல் போனீங்கன்னா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் அண்ணாமலை, ஏன் நீ சமைக்க வேண்டியதானே, ஒரு சில நேரத்தில் வேலைக்காரங்க வராத அன்னைக்கு நீ தானே சமைச்ச, இப்போ மீனை வந்த பிறகு தானே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்க, இல்லைன்னா ரோகிணி தான் இருக்காளா, 2 பேரும் சமைங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க ரோகிணி எவ்வளோ பேர் எடுத்து ஆள் அப்படிங்கிறாங்க. எவ்வளோ பெரிய இடத்து ஆளாக இருந்தாலும் சரி தான் விஜயா, வயிறு பசிக்கு தானே செய்யும், வயிறு பசிச்சா பொங்கி சாப்பிட வேண்டியதான், அப்படி வழி இல்லைன்னா கடையில் வாங்கி திங்க வேண்டியதான். ஏன்னா அதை விட்டு அவங்க ஹனிமூன் போகிறவங்கள போய் நீ போகாத எனக்கு சமைக்கிறோம்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறாங்க. முத்து சொல்கிறாரு, மீனா அம்மா இந்த மாதிரி ஏதாவது காமெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க, நீ ட்ரெஸ் எடுத்து வை அப்படிங்கிறாங்க. விஜயாவுக்கு ரொம்ப கோவப்பட்டு ரொம்ப பார்த்து போயிடுறாங்க. அங்கேருந்து பார்வதி வர சொல்கிறாங்க. பார்வதி 2 நாளைக்கு என் வீட்டில் இருந்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. முத்து மீனா மட்டும் கொடைக்கானல் போனால் காணாது, ஊட்டி போனால் காணாதுன்னு சொல்லிட்டு ரவியும் சுருதியும் கூட்டி போகிறாங்க. இங்கே சமைக்க ஆள் இல்லை, நான் ஒத்தியில் சமைச்சிக்கிட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. எம்மா நல்லா இருப்பேன், நான் ஒருத்தி சமைச்சா அப்படிதே பெரும்பாடு, உன் வீட்டில் எல்லாருக்கும் சமைச்சு போடுறது நான் வரல தாய், நீ ஃபோனை வச்சிரு அப்படிங்கிறாங்க. ஆளப்பாறேன் ஆளை, இவ்வளோ வீட்டில் நான் சமைக்கணுமா, அதுக்கு என்னையும் கூப்பிடுதா அப்படின்னு சொல்லி பார்வதி அங்கே ஒத்தியில் பேசிகிட்டு இருக்காங்க மனசுக்குள்ளே. இங்கே விஜயாவுக்கு அவள் பார்வதி கூட வரமாட்டேக்கால, எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல, இந்த ரோகிணி சாப்பாடை சாப்பிடவே முடியாத அப்படின்னு நினைக்கிறாங்க. காலையிலே விடியுது, இவங்க ஊட்டிக்கு கிளம்பி அவங்க பாட்டில் போயிருந்தாங்க. இங்கே காலையில் சாப்பாட்டுக்கு 10 மணி ஆயிடுது, எல்லாருக்கும் வயிறு பசிச்சிருது. ஏன்னா மீனா காலையில் வீட்டு வேலை செய்வாங்க, சவுண்டு கட்டி எல்லாம் எந்திப்பாங்க. இங்கே யாருமே எந்திரிச்ச பாடு இல்லை. பையன் நம்மளை எந்திரிச்சு பார்க்குறாங்க, ரூமில் யாரும் ரூம்பே திறக்கலை. வெளியே பார்க்கும்போது விஜயா அப்படின்னு மறுபடியும் கூப்பிட்றாங்க. என்னங்க அப்படிங்கிறாங்க. எந்தி அப்படிங்கிறாங்க. அந்த மீனாவை காப்பி கொண்டு வர சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. மீனாவை காப்பி கொண்டு வரணுமா, எதாவது ஊட்டி போயிட்டாங்களா அப்படிங்கிறாங்க. ஐயோ போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு பையை போய் டீ போட்டு கொண்டு பிடிக்காங்க. அப்போ மனோஜ் வராருமா, எனக்கு ஒரு காப்பி அப்படிங்கிறாங்க. டே ரோகிணியை போட சொல்லு அப்படிங்கிறாங்க. அவள் தூங்கிட்டு தாம்மா இருக்கா அப்படிங்க. எவ்வளோ நேரம் ஆச்சுடா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா மீனாவங்க அப்படிங்கிறாங்க. அவங்க தான் ஊட்டி போயிட்டாங்கடா அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு காப்பி கொடுக்குமா அப்படிங்க. என்னால் போட முடியாது, எதாவது சொன்னோம்ல அப்படிங்கிறாங்க.
ரோஹிணி பையன் வந்து ஆண்டி எனக்கு ஒரு காஃபி மீனாவை போட சொல்லுங்கள் அப்படிங்க. மீனா இல்லாமல் நீ தான் போடணும் அப்படின்னு. நான் தான் போடணுமா அப்படிங்கிறாங்க. காஃபி போடுறதுக்கு இதை சொல்கிறியம்மா, காலைல எப்படி சமைப்பேன் அப்படின்னு. நான் சமைக்கணுமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் நீ தான் சமைக்கணும், உங்கள் வீட்டில் யார் இருக்காமா, நம்ம 2 தானே இருக்கோம், எனக்கு சமைக்க முடியாது, எனக்கு வேறு வந்து நான் கீழே விழுந்து எனக்கு கொஞ்சம் இது இருக்குது, வலி இருக்குது, அதனால் நீ தான்மா சமைக்கணும் அப்படிங்கிறாங்க. ஆண்டி என்னால் முடியாது ஆண்டி ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படிங்கிறாங்க. அம்மா ப்ளீஸ்னால் சாப்பிடணும்ல, டே மனோஜ் அப்போ கடையில் போய் சாப்பிட வேணும்ப்பா அப்படிங்கிறாங்க. அம்மா நான் ஒரு தொழிலதிபர், நான் போய் கடையில் போய் எப்படி சாப்பாடு வாங்குறது அப்படிங்கிறாங்க. டே தொழிலதிபர் எல்லாம் இருந்தானடா கடையில் சாப்பிட்றாங்க, மனோஜ் வாங்கிட்டு வாடா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நான் போகலாமா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, சாப்பிடணுன்னா ஒன்று சமைக்கணும், இல்லைன்னா கடையில் போய் சாப்பிடணும், 2ல் ஏதாவது செய்யுங்க, நான் பக்கத்தில் இருக்க கடைக்கு போய்ட்டு வரேன்னு சொல்லிட்டு அண்ணாமலை கிளம்பி போயிடுறாங்க. டே அவர் கிளம்பி போயிட்டார், எனக்காக சாப்பிட வாங்கிட்டு வாடா அப்படிங்கும்போது காலைல ஆர்டர் பண்ணி கொடுக்காங்க. உடனே ரோகிணியும் சாப்பிட்டுட்டு அவங்க பார்லருக்கு கிளம்பிடுறாங்க. மனோஜ் வந்து கடைக்கு கிளம்புறாங்க. அப்போ விஜயா சொல்கிறாங்க, டே அப்போ ஒன்று செய், மதியம் சாப்பாடு வந்து நான் பார்வதி வீட்டுக்கு போயிடுவேன், அங்கே வந்து சாப்பாடு வர்றது மாதிரி ஏதாவது பண்ணிவிட்டுடா அப்படிங்கிறாங்கம்மா. மதியம் சாப்பாடுலாம் ஒரு ஆளுக்கே 300 400 வரும், அதெல்லாம் செய்ய முடியாதும்மா அப்படிங்கிறாங்க. டே மனோஜ் எப்படியாவது பண்ணுடா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அவ்வளோ செலவு பண்ணலாம், சாப்பாடு ரெடி பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. அம்மாவுக்காக நீ ரெடி பண்ண மாட்டியாடா அப்படிங்கிறாங்க. என்னம்மா ஒரு நாள் தான் பண்ண முடியும், முத்துமீனா எத்தனை நாள் கழிச்சு வருவாங்க அப்படிங்கிறாங்க. அவங்க எத்தனை நாள் வராங்கன்னு தெரியும், எத்தனை நாள் கழிச்சு வராங்கன்னு சொல்லவே இல்லைடா அப்படிங்கிறாங்க. அது வரைக்கும் இவ்வளோ தான் கஷ்டப்படணுமா, அந்த மீனா உடனே வர சொல்லுமா, அந்த வீட்டில் யார் சோறு பொங்குவா அப்படி இப்படின்னு இருக்காங்க. டே இது உங்கள் அப்பாட்ட நீ சொல்ல வேண்டியதானே, ஏன் முத்துட்டு நீ சொல்ல வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. மனோஜும் கடுப்பில் கிளம்பி போயிடுறாரு. இங்கே விஜயா வந்து பார்வதி வீட்டுக்கு போகிறாங்க. என்ன பார்வதி என் வீட்டுக்கு வாங்க, நீ வரவே இல்லை அப்படிங்கிறாங்க. நீ தான் வந்துட்டியா விஜயா, இன்னைக்கு சோறு பொங்க கூப்பிட்டா நான் எப்படி வருவேன் அப்படிங்கிறாங்க. பார்வதி மதியம் சோறு எனக்கும் சேர்த்து பொங்கிரு பார்வதி அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படிங்கிறாங்க. மீனா போயிட்டா, மதியம் சாப்பாடு ஏதாவது ரெடி பண்ணால் மனோஜ் அவ்வளோ செலவு பண்ணி சாப்பாடு ரெடி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டான் அப்படிங்கிறாங்க. மனோஜ் சொல்லிட்டாம்ல, இதே இடத்துல முத்தோ மீனாவாக இருந்தால் நினச்சிருப்பாங்க, உனக்கு வயிறார சோறு தந்துருப்பாங்க. அதுதான் முத்து புத்தியும் மீனா புத்தியும். ஆனால் மனோஜ் அப்படி கிடையாது, அவன் சுயநலத்தில் தான் இருப்பான். நீ அவனை தான் தள்ள தூக்கி சாடுவேன், என்ன மோவன் நிறைய படிச்சிருக்கான், அவன் தான் மோவன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பேன். ஆனால் முத்து மீனாவை நீ எவ்வளோ தான் வெறுத்தாலும் உனக்குன்னு அவங்க தான் அதிகம் பாசம் வச்சுருப்பாங்க அப்படின்ட்டு இருக்கும்போது சாப்பாடு கொண்டு வர ஆளுங்க இருக்காரு. உடனே விஜயா என்னங்க பிடிங்க அப்படின்ட்டு சாப்பாடை கொண்டு கொடுக்குறாங்க. ஒரு வயசான பொம்பளையால் மெஸ் சாப்பாடு. உடனே மனோஜ் ரெடி பண்ணிட்டானா அப்படிங்கிறாங்க. இல்லை முத்து மீனாவும் வந்து உங்களுக்கு மதியம் சாப்பாடு கொண்டு கொடுக்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே வாங்கி வச்சுக்கிறாங்க. பார்வதி சொல்கிறாங்க, பார்த்தியா விஜயா அவங்க ஊட்டி கொடைக்கானல் இருக்காங்க, ஆனால் மதியம் சாப்பாடு உனக்கு கரெக்டாக டயத்துக்கு வர வைக்காங்க, அவங்கள மாதிரி ஒரு பாசத்தில் யாரும் இருக்க முடியாது, அதை மட்டும் தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறாங்க. இல்லை பார்வதி வீட்டில் காலைல சாப்பாடு வரலை அப்படிங்கிறாங்க. உடனே அந்த போனால் திரும்பி வருது. ஏம்மா மன்னிக்கணும், காலையில் உங்கள் அட்ரஸ் சரியாக தெரியல, காலையில் மாலையில் நைட்டு 3 நேரமும் சாப்பாடு வீட்டுக்கு வர்றதுக்கு எங்கள்கிட்ட ஏற்பாடு பண்ணாங்க, 3 நேரமும் நான் வீட்டுக்கு கொண்டு வந்துடுறோமா, வீட்டு அட்ரஸ் மட்டும் தாங்க அப்படின்னு சொல்லி எழுதி வாங்குறாங்க. எழுதி வாங்கிட்டு போகிறாங்க. பார்த்தியா விஜயா 3 நேரமும் நீங்கள் பட்னியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு மெஸ்ஸில் வீட்டு சமையல் மாதிரி இருக்கணும்னு சொல்லி ரெடி பண்ணிட்டு போகிறாங்க. அவங்க தான் குடும்பத்து மேலே பாசம் உள்ளவங்க. இந்த மனோஜ் என்ன தான் பெரிய தொழில் பண்ணாலும் பாரு, ஒரு நேரம் சோறு உனக்கு 350 ரூபாவும் 400 ரூபாவும் அதெல்லாம் நான் அனுப்ப முடியாதுங்க. அந்த அளவுக்கு தான் வந்து உன் மேலே அவன் பாசம் வச்சுருக்கான். ரோகிணியுமே அப்படி தான் பணக்காரியாக இருக்கா, ஆனால் உன்னை பற்றி யோசிக்கவே இல்லையே, நீ சாப்பிட்டியான்னு ஃபோன் அடிச்சு கூட கேட்கலையே அப்படின்னுட்டும் போது ரோகிணி கால் பண்ணுறாங்க. ரோகிணி அப்படிங்கிறாங்க. ஆண்டி அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா ஆண்டி சாப்பிடலான்னு கூட நீ ஒரு ஃபோன் அடிக்கலையே அப்படிங்கிறாங்க. ஆண்டி நான் இவ்வளோ நாளும் ஃபோன் அடிச்சதே இல்லையே அப்படிங்கிறாங்க. இவ்வளோ நாளும் மீனா வீட்டில் சமைச்சிட்டு இருந்தாமா, சமையல் கரெக்டாக வந்துட்டு இருந்துச்சு, இப்போ மீனா வந்து சமைக்கலை, நான் சாப்பிட்றேன்னு நீ ஒரு வார்த்தை கேட்கக்கூடாதா அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி நான் மறந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. நீ மறந்துட்ட, சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிடுறாங்க. பார்த்தியா விஜயா இதுதான் உண்மையான பாசம் அப்படிங்கிறாங்க. இல்லை பார்வதி அவங்க வந்து என்னையும் சேர்த்து கவர் பண்ணுறாங்க, என் பேர்லேயும் சொந்த வீடு இருக்குல்ல, அதை ஆட்டை போடலான்னு நினைக்காங்க அப்படிங்கிறாங்க. அதானே உன் கேவலமான புத்தி போவதில்ல விஜயா அப்படிங்கிறாங்க. உடனே சரி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுறது நல்லா தான் இருக்குது, மீனா சமைக்கிற மாதிரி தான் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க. இதை மட்டும் மீனா சமைக்கிற மாதிரி தான் இருக்குங்க, மீனாவும் முத்து உனக்கு பார்த்து செய்கிறாங்க, அதை மட்டும் புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறாங்க. நீ அவங்க புராணத்தை பாடாமல் இருக்க மாட்டே அப்படின்ட்டு இருக்கும்போது, சரிம்மா உன் நடன கிளாஸ் நேராகிடுச்சு, அது போக நீ பார்க்க வந்து வித்தியாசமான ஸ்டூடெண்ட் வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. யார் அப்படிங்கிறாங்க. சிந்தாமணி. வாங்க உட்காருங்க அப்படிங்கிறாங்க. ஏமா ஸ்டடி பண்ணிட்டீங்க, அந்த மீனா வெளியே போக வச்சு பெரிய ஆளாக்கி விட்டீங்களே, இப்போ பாருங்கள் எனக்கு எந்த தொழிலும் கிடைக்க மாட்டேங்குது, உங்களுக்கு என்னால் எதுவுமே செய்ய முடியல அப்படிங்கிறாங்க. எனக்கு அந்த மீனாவை அடக்கிறதுக்கு என்ன செய்யணும் தெரியல அப்படிங்கிறாங்க. மாஸ்டர் நான் அவங்க காதில் சொல்கிறேன் அதே மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லி குசுன்னு சொல்கிறாங்க. சரி ரைட் நான் இதை பண்ணி பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. இதை பண்ணுறீங்க, மீனா தொழிலே நீங்கள் என்ன செய்கிறீங்க கெடுக்குறீங்க, அவள் தொழிலே நம்ம பண்ணக்கூடாது, முக்காடு போட்டு என்ன செஞ்சிடணும் போயிடணும் அப்படிங்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன் சிந்தாமணி சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. சாப்பிட்றாங்க. இது யார் சமைச்சது அப்படிங்கிறாங்க. கடையில் இது பண்ணதான் அப்படி வீட்டு சாப்பாடு மாதிரியே இருக்குது அப்படிங்கிறாங்க. வீட்டு சாப்பாடு மாதிரி என்ன, வீட்டு சாப்பாடு தான் ஏற்பாடு பண்ணிட்டு போயிருக்கான் ஐயன் மருமோ மீனா அப்படிங்கிறாங்க. இந்த மேடத்துக்கு தான் மீனாவை பிடிக்காத, மீனாவை எப்படி ரெடி பண்ணி அனுப்புவாங்க, அவங்க தான் வெளியூர் போயிட்டேன்னு சொன்னாங்களே அப்படிங்கிறாங்க. மீனா வெளியூரே போனாலும் மாமியார் பண்ணி அடக்கூடாதுன்னு ரெடி பண்ணிட்டு போகிறான் அப்படிங்கிறாங்க. உடனே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு
நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி கிளம்பி போகிறாங்க. நாட்கள் நகருது, 2-3 நாள் ஆகுது. 3 நாள் கழிச்சு வந்துடுறாங்க. வந்த உடனே முத்து மீனாவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இதை கேட்ட நம்மளை என்னடா எதுவும் சந்தோஷம்டா அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா, மீனா வந்து திடீர்னு வாந்தியாக பண்ணாப்பா. ஆஸ்பத்திரி கூட்டி போனேன். அங்கே செக் பண்ணி பார்க்கும்போது மீனா மாசமாக இருக்கான்னு சொல்கிறாங்கப்பா அப்படின்ட்டு. என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா, மீனா மாசமாக இருக்கா அப்படின்னோடனே இங்கே விஜயாவுக்கு ஒன்றும் உடலை. என்னடா இது, ஏற்கனவே வந்து இந்த முத்து மீனாவும் பெரிய ஆளாகிட்டு போகிறாங்க. இந்த சுருதி ரவியும் அவங்க கையில் வச்சுக்கிட்டே வந்து விளையாடுதான்னு பார்த்தா இவன் வேறு இப்படி சொல்லுதானே அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. உடனே மீனா ரொம்ப வெக்கப்படுதாங்க. இவன் வேறு ஓவராக பண்ணுறாள. இதை சொல்லி தொழிலை வச்சு நிப்பாட்டிடலாமா? தொழிலை நிப்பாட்டதாக இருந்தால் அதுவும் இந்த குடும்ப சொத்துகளுக்கு போயிருமே அப்படின்னு சொல்லி பல மாதிரி குழம்புதாங்க இந்த விஜயா. இப்படி குழம்பிட்டு இருக்கும்போது முத்து சொல்கிறாரேப்பா, டெக்கரேஷன் வேலையை வந்து மீனா மட்டும் எடுத்து பண்ணிகிட்டு இருந்தா, இப்போ சுருதியும் பார்ட்னராக இருந்து 2 பேரும் சேர்ந்து பண்ண போகிறாங்கப்பா அந்த தொழிலை. ஏன்னு கேட்டால் மீனாவுக்கு தொழில் தெரியும், சுருதிக்கு முதலீடு போட தெரியும். 2 பேரும் இதில் பெரிய ஆளாக வருவாங்க நம்பிக்கை எனக்கு இருக்குப்பா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை கைதிட்டுறாங்க. இப்படி தான் ஒரு தொழிலுக்கு ஒரு ஆள் வந்து பக்கத்துணையாக இருக்கணும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இணைந்து பண்ணுங்கள். மாமாவால் என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ மருமகமாக 2 பேரும் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா, என்னங்க அந்த மீனா தான் தேவையில்லாத வேலைலாம் பார்த்துட்டு இருந்தானா, சுருதியுமே அதை பண்ண போகிறா, ஏன் அவள் லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குறது காணாதா அப்படிங்கிறாங்க. ஆண்டி, நானாவது மாதத்தில் ஒரு வாட்டி தான் லட்சம் சம்பளம் வாங்குகிறேன். ஆனால் மீனா மாதிரி டெக்கரேஷன் வேலை பண்ணால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு லட்சம் வாங்கலாம் அப்படிங்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு லட்சம் வாங்கலாமா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, பிறகு அந்த நம்ம இப்போ கம்பெனி ஓனர் மாதிரி நான் ஃபர்னிச்சர் கடைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கடங்காரனுக்கு பயந்து போய் அந்த பார்க்கில் போய் மாறு வசதியாக மனோஜ் மாதிரி தூங்குறேன்னு சொல்கிறாங்க. தொழில் தானே பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. இதுக்கே நீங்கள் முட்டுக்கட்டையாக இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. நான் யாருக்கு முட்டுக்கட்டை இல்லைடா, மனோஜ் பெரிய தொழில் இருக்குட்டா அப்படிங்கிறாங்க. அப்படியா, இவ்வளோ நேரத்துக்கு வாங்க என் கூட, நான் காமிக்கிறேன் அப்படின்ட்டு எல்லோரையும் ஏறிட்டு போகிறாங்க. அங்கே மனோஜ் வந்து முத்து சொன்ன மாதிரியே பிச்சைக்கார வேஷம் போட்டு உட்காந்துருக்கிறாரு. இதை பார்த்தோன்னா, டே மனோஜ் என்னடா பண்ணுற அப்படிங்கிறாங்க. அம்மா சரிம்மா என்னடா சாரின்னு இருக்க, அந்த முத்து மீனாவும் அப்படி நீ சொல்கிறாங்க, இங்கே நீ அதுக்கேற்றாப்புல தானடா இருக்க அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, நான் நிறைய கடை வாங்கி வச்சிட்டேன், கடையில் பார்த்தா கடங்காரங்க பூரா வராங்க, நான் இந்த பார்க்குக்கு தான் ரெகுலராக வரேன்னு தெரிஞ்சுக்கிட்டு பார்க்குக்கே முன்னாடி வந்துட்டாங்க. அதனால் வந்து நான் இந்த மாதிரி வேஷம் போட்டாதாம்மா இன்னைக்கு தெரியாமல் அவங்க பாட்டில் போயிடுவாங்க, நான் நைஸாக வீட்டுக்கு நைட்டு வந்துடுவேன் அப்படிங்கிறாங்க. உனக்கு சொல்ல வெக்கமா இல்லைடா, அவங்க ஒன்றுமே படிக்கல, அவங்க முன்னேறி போகிறாங்க, நீ எல்லாம் படித்தும் தொழிலும் இருந்து ஒன்றும் இல்லாமல் இருக்கேட்டா அப்படின்னு விஜயா வந்து மனது சத்தம் போடுறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.